மத்தியில் பொறுப்பேற்றதில் இருந்து பாரதிய ஜனதா கடந்த ஓராண்டில் ஊழலற்ற, வெளிப்படையான, திறம்பட செயலாற்றக்கூடிய ஆட்சியை அளித்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். UNI செய்தி நிறுவனத்திற்கு பிரதமர் மோடி அளித்துள்ள பேட்டியில் தமது அரசுக்கு எதிராக எந்த ஊழல் குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு குறித்து நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகள் மக்கள் ஓராண்டு ஆட்சியை வரவேற்றிருப்பதை காட்டுவதாகவும் அவர் கூறியுள்ளார். பாரதிய ஜனதா அரசு பெரு நிறுவனங்களுக்கு சாதகமாகவும் விவசாயிகளுக்கும் ஏழைகளுக்கும் விரோதமாகவும் செயல்பட்டு வருவதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுக்கு மோடி மறுப்பு தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா அரசை ஏழைகள் விரோத அரசு என விமர்சிக்கும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த 60 ஆண்டு காலத்தில் ஏழ்மையை ஒழிக்க முடியாதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அதே நேரத்தில் ஏழ்மையின் பிடியிலிருந்து மக்களை மீட்பதற்கு தேவையான பல்வேறு நடவடிக்கைகளை தமது அரசு எடுத்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். ஏழைகளுக்கு வங்கிக் கணக்கு தொடங்க வழிவகை செய்யும் ஜன்தன் திட்டத்தின் கீழ் 14 கோடி கணக்குகள் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் உள்ளிட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நில கையக மசோதா குறித்த சர்ச்சைக்கு விளக்கமளித்துள்ள நரேந்திர மோடி, காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த நில கையக மசோதாவில் உள்ள குறைபாடுகளை மாநில அரசுகள் சுட்டிக்காட்டியதாலேயே மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். மசோதாவுக்கு எதிரான விமர்சனங்கள் அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என தெரிவித்துள்ள மோடி, விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதும் நாட்டின் எதிர்கால வளர்ச்சியை உறுதி செய்வதுமே நில கையக மசோதாவின் நோக்கம் என்றும் தெரிவித்துள்ளார். சட்டத்தின் முன் அனைத்து மதத்தினரும் சமம் என குறிப்பிட்டுள்ள மோடி, மதத்தின் பெயராலோ சாதியின் பெயராலோ ஏற்றத்தாழ்வுகளோ வன்முறையோ நிகழ்வதை பொறுத்து கொள்ள முடியாது என்றும் கூறியுள்ளார். வெளிநாட்டு பயணங்கள் குறித்த விமர்சனத்திற்கு பதிலளித்துள்ள அவர், இந்தியா குறித்து வெளிநாடுகளில் நிலவி வரும் மோசமான பார்வையை மாற்ற வேண்டிய கடமை தமக்கு இருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்திற்கு பரவலாக வரவேற்பு கிடைத்திருப்பதாக கூறிய மோடி, அதன் மூலம் இந்தியா சர்வதேச அரங்கில் பெயர் பெற்று வருவதாகவும் கூறியுள்ளார். அடுத்த 5 முதல் 7 ஆண்டுகளில் நாடு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் காணும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார்.